அன்பிற்குரியவர்களே, இன்றைய வாசகமானது யோவான் நற்செய்தி அதிகாரம் 21 15 முதல் 19 இறைவார்த்தைகளை உள்ளடக்கியுள்ளது. 3 ஆண்டுகள் தன்னோடு பயணித்தும் தன்னை முற்றும் புரிந்து கொள்ளாமல் மறுதலித்த பேதுருவிடம் இயேசு 3 முறை கேட்கிறார், யோவானின் மகன் சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று. இயேசுவின் இந்த கேள்வியை எதிர்பாராத பேதுரு முதலில் தயங்கி இருக்கலாம். பின்பு 3ஆம் முறை தனது அன்பை உறுதிப்படுத்துகிறார், உமக்கு தெரியாதா ஆண்டவரே என்ற வினாவுடன். நீர்நிறை கண்கள் கருணை பெறும் என்பதை தெளிவுபடுத்திய இயேசு ஆண்டவர் தனது தவற்றிற்காக கண்ணீர் சிந்தி மனம் மாறிய பேதுருவை மன்னித்து தாம் வாக்களித்தவாறே திரு அவையின் தலைவராக அவரை நியமித்து அவரிடம் தனது மந்தையை ஒப்படைக்கிறார். தன் ஆடுகளை பேணி வளர் என்று அவருக்கு அறிவுறுத்துகிறார். இவர்களின் இந்த உரையாடல் வழியாக இயேசுவின் நல்ல சீடராக தன் மக்களை வழிநடத்த உயிர்த்த ஆண்டவர் எதிர்பார்ப்பதுதான் என்ன? ஆளும் திறமையா? அதிகாரம் கொண்ட போதனையா? மலைகளை பெயர்க்கும் நம்பிக்கையா? அல்ல அல்ல, அவர் கேட்பது அன்பு மட்டுமே என்பது உறுதிப்பட விளங்குகிறது. அன்பு எனும் புண்ணியம் ஆவியானவரின் அனைத்து கொடைகளையும் தன்னகத்தே ஈர்த்து கொள்ளும் என்று உணர்த்திய ஆண்டவர் இயேசு அன்பினால் தம் மக்களை ஆளுமாறு பேதுருவை பணிக்கின்றார். அத்தோடு நின்று விடாமல் சீடர்களை மன்னித்து உறுதிப்படுத்தி தன்னை சாவுக்கு கையளித்த மக்களினம் வாழ்வு பெற தூய ஆவியாருக்காய் பரிந்து பேசி அன்பே கடவுள் என மெய்ப்பிக்கின்றார். நீ அதிகம் அன்பு செய்ததால் உன் அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று தனது பாவ பரிகாரத்திற்காக கண்ணீரோடு தனது காலடிகளை கழுவிய மதலேன் மரியாவிடம் கூறும் இயேசு ஆண்டவர் அனைத்திற்கும் ஆணிவேராக அன்பையே எடுத்துரைக்கின்றார். அதையே தான் வாழ்வாக்கி அதனையே வாழவும் சீடர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். எனவே அவரின் பிள்ளைகளாகிய நாமும் அவர் வாழ்ந்து காட்டிய அன்பையே அணிகலன்களாக அணிந்து கொள்வோம். அன்பினால் ஆள்வோம், அன்பினால் மன்னிப்போம், அன்பினால் பாவ பரிகாரம் செய்வோம், அன்பினால் பரிந்துரை ஜெபம் செய்வோம், அன்பினாலே ஒருவரையொருவர் தாங்கிக் கொள்வோம், அன்பின் அரசாட்சி அமைத்து இறை மகிமைக்காய் உழைப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.